அமலுப்பநாதன் சார், ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய அந்த செலவினங்கள் அதிகரித்து கொண்டே தானே சார் இருக்கு. ஒரு அரசு அந்த செலவினங்களை கட்டுப்படுத்துறது தானே திறமையாக இருந்திருக்கணும். நீங்கள் எக்கனாமிக்ஸில் 2 வகை இருக்குது. மேடம் சொன்னதுலேருந்தே சொல்கிறேன். ஒன்று நீங்கள் உங்களுடைய பணத்தை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் போடுறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, அதனால் தொழில் வளருது, அதனால் எக்கானமி வளருது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பணமே பார்க்காத மக்கள்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க. கன்சியூம் பண்ணுறதுனால கன்சியூம் பண்ணுற பொருட்கள் மேனுஃபேக்சரிங் நிறைய பண்ணுறாங்க. ஸோ எக்கானமி க்ரோ ஆகுது. இந்த 2 எக்கானமியும் தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை, உலகத்துக்கே தேவை. இது எல்லா எக்கானமிஸ்ட்டும் ஒத்துக்குது. எது எவ்வளோ ரேஷியோவில் இருக்கணுன்றது டிபேட்டபிளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு எக்கானமியை ட்ரிகர் பண்ணனா மக்கள் கையில் பணம் புழங்கணும். பணம் புழங்காத நெருக்கடி நிலைமை இருக்கிற சமயங்களில் அல்லது பணமே பார்க்காத ஒரு டிஸ்அட்வான்டேஜ்டு செக்ஷனுக்கு பணத்தை கொடுப்பது ஒரு நல்ல சவுண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் இந்த மகளிர் உரிமை திட்டம். அதன் மூலமாக பணம் பெருகுதா சார்? பணம் சுழற்சி இருக்கிறது. ஆமாம், அது ஒரு நிதி, ஒரு மூலதனமாகவோ இல்லை பணத்தை பெருக்கிறதுக்கோ ஏதாவது வகையில் பயனுள்ளதா இருக்குது. உங்களுக்கு பணம் சர்க்குலேஷனே இல்லைன்னா மேனுஃபேக்சரிங்கே இருக்காது. இப்போது என் கையில் பணம் இருந்தால் தான் நான் ஒரு சைக்கிளும் வாங்குகிறேன், இல்லை ஸ்கூட்டரும் வாங்குகிறேன். நான் ஸ்கூட்டரும் வாங்கலை, சைக்கிள் வாங்கினா சைக்கிள் இண்டஸ்ட்ரி படுத்துகிறோம், ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரி படுத்துகிறோம், அதில் வேலை செய்கிற தொழிலாளிகள் படுத்துருவாங்க. இது ஒரு சைக்கிள். கன்சம்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் சொசைட்டியில். ஆகவே தான் சொசைட்டி முன்னுக்கு போயிட்டே இருக்கும். கன்சம்ஷன் இல்லாத சொசைட்டி அங்கே இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுட்டு நான் வெளியவே கொடுக்க மாட்டேன்னா, இதை நீங்கள் ஒரு சிறு குறு நிறுவனங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு அரசுக்கான வருவாயாக மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கும் கொடுக்கணும், வெல்ஃபேர் மெஷர்ஸும் பண்ணணும், மக்கள் மத்தியிலையும் பணம் போய் சேர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மகளிருக்கும் வேலை வாய்ப்பு உறுதி பண்ண முடியுமா? நம்மளால் முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மகளிருக்கு அவங்க 50% பாப்புலேஷன். நான் சிம்பிளாக ஒன்று கேட்குறேன் சார். மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை மாணவர்களுக்கான நிதியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் மூலதனத்தை தமிழ்நாடு அரசு எங்கேருந்து எடுக்கிறாங்க? இது சோர்ஸ். தமிழ்நாடு வரி கட்டுதுங்க. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாக்ஸ் பேயிங் ஸ்டேட் தமிழ்நாடு. அந்த வரி எங்கேருந்து வருது? அவ்வளோ மேனுஃபேக்சரிங் இருக்கிறது தான் வரி வருது. வரி வானத்துலேருந்து கொட்டலை. இல்லை, ஏதாவது ஒரு திட்டத்திலிருந்து இந்த வரியை எடுக்கணும்ல. இந்த மகளிர் உரிமை தொகைக்கு கொடுக்கிறது, அதை எங்கேருந்து எடுக்கிறாங்க? மகளிர் உரிமை தொகைக்கு திட்டத்திலேருந்து எடுக்கணும்னு தேவையில்லைங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சப்போஸிங் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு அது ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கீங்கல்ல சார். மகளிர் உரிமை தொகைக்கான நிதி எங்கிருந்து எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது எடுக்கவே தேவையில்லைங்க. அது சோஷியல் வெல்ஃபேருக்காக கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுற பணம். நீங்கள் அதை அலோகேட் பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு வெல்ஃபேர் மெஷருக்கு கொடுத்துருப்பாங்க. மார்னிங் உதாரணமாக மகளிர் உரிமை தொகையை கொடுக்கலனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க, இல்லை மதியானம் நூன் மீலுக்கு போயிருக்கோம். அந்த மாதிரி வெல்ஃபேர் மெஷர்ஸில் போகும். வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்குன்னு ஒரு தனி பகுதி 30%, 40% எல்லா அரசாங்கமே ஒதுக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் உங்களுடைய எக்கானமி க்ரோத் இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், லேப்டாப், சைக்கிள் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதெல்லாம் மாணவர்கள் மீது ஒரு அரசு செலுத்துகிற ஒரு மூலதனம். ஆமாம், அது ஃபியூச்சரில் வரும். இங்கே குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிதி அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய மூலதனமா? ஆமாம், கண்டிப்பாக. நான் அதை பர்சனலாக நான் போய் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அந்த பெண்களை மகளிருக்கு கொடுக்குற உரிமை தொகை பணத்தை நான் பர்சனலாக பிளானிங் கமிஷன்லேருந்து அந்த மாதிரி ரேண்டமாக போய் வில்லேஜஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன். நீங்கள் கேட்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு அது ஒரு 1000 rupeesன்றது ஒரு எம்பவர்மெண்ட்டுங்க. ஒரு லேடிக்கு அந்த 1000 rupees அவங்க டிசைட் பண்ணுறாங்க. வரலாற்று ரீதியாக சரி காலங்காலமாக பெண்கள்கிட்ட டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியே கிடையாது. ஏன்னா பணமே அவங்க கிடையாது. இந்த 1000 ரூபாயில் அவங்க புடவை வாங்கினா கூட அது ஒரு நல்ல குட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அவங்களுக்கு தேவையான உடைகளையோ அல்லது கொஞ்சம் வேறு பொருட்களையோ வீட்டுக்கு தேவையான வாங்குறாங்க, பிள்ளைக்கு தேவையானது வாங்குறாங்க. இதெல்லாம் குட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதை ஏன் நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அப்போது ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய மூலதனம் பெருகும். இதன் மூலமாக அரசினுடைய மூலதனம் எப்படி பெருகும்? இல்லை, தனியார் மூலதனத்தினுடைய வருமானம் பெருகும் போது அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் அதிகமாகும். மேனுஃபேக்சரிங் அதிகமாகும் போது அரசாங்கத்துக்கு தானாக நிதி பதுக்கல் இருக்குமே. அங்கே நிதி பதுக்கல் இருக்காது. நிதி தானாக அரசாங்கத்துக்கு தான் ஆகணும். அவங்க மேனுஃபேக்சரிங் அதிகமாக அவங்க கட்டுற டாக்ஸ் மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் தானே போகுது. நீங்கள் ஒன்றுமே டாக்ஸ் கட்டாமல் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமா? நீங்கள் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட் வாங்குறோம்னா அது அந்த தனியார் நிறுவனத்துக்கு தானே சார் போய் சேரும். அந்த தனியார் நிறுவனம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் எம்ப்ளாய் பண்ணுறாங்க? எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாங்க,
லேண்ட் யூஸ் பண்ணுறாங்க, வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே பலவிதமான டாக்ஸ் கட்டுறாங்க. இதெல்லாம் எங்கே போகுது? அதே சொசைட்டிக்கு தானே திரும்பி வருது. ஸோ வந்து அந்த ஒரு தொழிற்சாலையிலேருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஒருத்தர் லாபம் எடுத்துகிட்டு போவார், ஆனால் பல பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு, நான் சொன்ன மாதிரி லேண்டு, வாட்டரு, எலக்ட்ரிசிட்டி, ப்ளஸ் டாக்ஸு, டைரக்டு, இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? இது எல்லாம் சொசைட்டிலேருந்து திரும்பி கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது. கவர்மெண்ட்டு திருப்பி அதை வெல்ஃபேர் மெஷராக கொடுக்குது. சார், இப்போ இதுக்குள்ள நிதி பற்றாக்குறை மட்டுமே 1,21,948 கோடி. இவ்வளோ சார், இவ்வளவு நிதி பற்றாக்குறை. நீங்கள் நிதி பற்றாக்குறை பேசுறதுக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை இல்லாமல் எந்த நாடுமே பட்ஜெட் போட மாட்டாங்க. இன்றைக்கு உலகத்திலே லார்ஜஸ்ட் டெட்டர், பெரிய கடனாளி யாருன்னா USA தான். உலகத்திலே பெரிய கடனாளி, கோஸ் இன்டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். உங்களுடைய நிதி பற்றாக்குறை வந்து அனுமதிக்கப்பட்ட லெவல்ல இருக்கான்னு பார்க்கணும். இல்ல இப்போ நீங்க ஜிடிபி டெட் ரேஷியோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வெல் விதின் பெர்மிசிபிள் லிமிட்ஸ். இதை விட டபுள் மடங்கு யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கு. நீங்க அதை கேட்டீங்களா? 56% ஏதோ உங்களுக்கு இல்ல. இங்க உரிமை தொகை எல்லாம் கொடுத்து நிதி சுழற்சி இருக்கிறது, எல்லாத்தையும் பணப்புழக்கம் வந்த பிறகும் நிதி பற்றாக்குறை இவ்வளவு அதிகமாக. நிதி பற்றாக்குறைன்றது லாங் டேர்ம்ங்க. அது இன்றைக்கு வந்து உங்க தலையிலையோ என் தலையிலையோ இருக்க போறதில்ல. இது லாங் டேர்ம். இது எல்லா மாநிலங்களும் கொண்டு நான் சொன்ன மாதிரி ஒன்றிய அரசுக்கு 56% ஏதோ நிதி பற்றாக்குறை இருக்குது. அதை பற்றி ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? நம்மள்த விட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு. அதையும் நம்ம தானே பே பண்ண போகிறோம். அடுத்து ஒரு அரசு வருதுன்னா அந்த அரசுக்கும் இந்த நிதி பற்றாக்குறையும் நிதி இதே தானே ஒன்றிய அரசுக்கும் கடன் சுமையும் வரும். இதே தானே ஒன்றிய அரசுக்கும். நம்மளை விட டபுள் மடங்கு அவங்களது. நம்மளது 28%க்கு கீழே இருக்கும். 23% ஏதோ இருக்கும். நம்ம பெர்மிசிபிள் வந்து 28%, நம்ம 23% ஏதோ இருக்கும். ஒன்றிய அரசு 56% இருக்காங்க. நீங்கள் அவங்கள கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று, நமக்கு வந்து கடன் வாங்குறதுக்கு பல வகை வரையறைகள் இருக்குது. ஒன்றிய அரசு விதிக்கப்பட்ட வரையறை பிறகு தான் நம்ம கடன் வாங்க முடியும். அந்த லிமிட்டில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் ஒன்றிய அரசு கடன் வாங்குறதுக்கு ஒரு வித வரமுறையும் கிடையாது. ஜிடிபி டபுள் டிஜிட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தமிழ்நாட்டு ஜிடிபி டபுள் டிஜிட்டில் வச்சுருக்கோம். ஆமாம். அப்போது நம்மளால் நிறைய வருமானத்தை உருவாக்குகிற போது பற்றாக்குறை இவ்வளவு இருக்கு, கடன் சுமை இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு வினோதமான விஷயம் தானே. அது நல்லா இருக்கு கிடையாது. அதான் உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையா இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மறுக்கிறீங்களான்னு தெரியல. பட்ஜெட்டில் வந்து கடன் வாங்கி பட்ஜெட் போடுறது எல்லாமே நடக்கும். இன்றைக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த இண்டஸ்ட்ரி ஓனர் வந்து 1000 கோடி அவருக்கு இருந்தால் கூட அவர் 1000 கோடி பேங்க்கில் லோன் போட்டு தான் இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பார். அவர் கைப்பணத்தை போட்டுலாம் ஆரம்பிக்கிறது கிடையாது. அவரை போய் நீங்கள் ஏன் லோன் வாங்குறீங்கன்னு கேட்குறீங்களா? லோன் வாங்குறதும் ரீபே பண்ணுறதும் வந்து அது ஒரு சைக்கிள், அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. அதை கண்டு பயப்படவே தேவையில்லை. அந்த லோன் மூலம் தமிழ்நாடு என்னத்தை சாதிச்சுதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கடந்த வருடம் எக்கனாமிக் சர்வே நேற்று ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதை நீங்கள் பார்க்கணும். இவ்வளோ கடன் வாங்கினமே என்ன செஞ்சுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் அதில் இருக்க எக்கனாமிக் சர்வே என்ன இருக்குது சார்? என்ன இருக்கா நான் சொல்கிறேன். மேனுஃபேக்சரிங் வந்து தமிழ்நாட்டில் 14.7 விழுக்காடு ஆயிருக்கு. நேஷ்னல் ஆவரேஜ் வந்து 4.5 தான். நாம் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து 14.74 ஆச்சுங்களா. பெர் கேபிட்டா இன்கம் வந்து நேஷ்னல் ஆவரேஜோட 1.77 மடங்கு அதிகம் ஆச்சுங்களா. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கடந்த காலத்தை விட போன வருடம் 3.5% கம்மியாகிருக்கு. லேபர் பார்ட்டிசிபேஷன் வந்து 72.1% வந்து அதிகமாக இருக்குது. மோர் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் டுடே. இந்தியாவில் வந்து எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 47% GER நம்ம லாஸ்ட் இயர் ரீச் பண்ணிட்டோம். ஆல் இந்தியா எவ்வளோ தெரியுங்களா? இதில் பாதி 28 தான். இல்லை இவ்வளோ இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய சொல்ல முடியும். இவ்வளவு செஞ்ச பிறகும் இங்கே உள்ள கடனுக்கு காரணம் மத்திய அரசு தான். மத்திய அரசு தான் செயற்கை நெருக்கடி, நிதி நெருக்கடியை உருவாக்குதுன்னு சொல்கிறீங்களே. மத்திய அரசு தான் சொல்ல, மத்திய அரசு ஒரு பெரும் பங்கு வகிக்குது. இதை நீங்கள் மறுபடியும் வந்து ஒன்று வந்து மத்திய அரசு வந்து கொடுக்க வேண்டிய நிதிகளை, உதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி கல்விக்கோ அல்ல ஜல்ஜீவனுக்கோ கொடுக்க வேண்டிய நிதிகளை சட்டத்திலே இல்லாமல், நான் 3 லாங்குவேஜ் படித்தா தான் நான் நிதி தருவேன், அந்த எந்த சட்டத்திலே இல்லை. சட்டத்திலே இல்லாததை டைப் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக தர்மேந்திர பிரதான் நிறுத்துறது ஒன்று ஆச்சுங்களா. ரெண்டாவது வந்து 16 ஃபினான்ஸ் கமிஷனில் 41% தான் ஸ்டேட்ஸுக்கு தர முடியும், 59% வந்து அவங்க வச்சுக்குவாங்க. இந்த 41% வந்து எப்படி டிவால்வ் பண்ணுறதுன்றதுக்கு பல ஃபார்முலா வச்சுருக்காங்க. அது மூலம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சில சமயம் ரொம்ப குறைவாகவே கிடைக்குது மற்ற ஸ்டேட்டை விட்டு.
ஆனால் சென்டர் வந்து நீங்கள் ஏன் 58% வச்சுக்கிறீங்க, எந்த ரேஷனலில் வச்சுக்கிறீங்கன்னு யாராலையும் கேட்க முடியாது. அதுக்கு ஒரு வித ரேஷனலும் கிடையாது. நானும் தேடி தேடி பார்த்தேன். அவங்க எந்த ரேஷனலில் 58% வச்சுட்டு 41%. இது ரெண்டாவது. நான் முடிக்க வேண்டியது இருக்கு, நான் முடிச்சிடுறேன். மூணாவது வந்து அவங்க கிட்ட 58% ரெவென்யூ அது பணம் இருந்தாலும் அது பத்தாதுன்னு சொல்லி திடீர்னு ஒரு செஸ்ன்னு போடுறாங்க, சர்சார்ஜ் போடுறாங்க. அது எதுக்கு போடுறாங்கன்னு எந்த ஸ்டேட்னாலையும் கேட்க முடியாது. அந்த பணத்தை அதுக்கு தான் செலவு பண்ணுறாங்கன்ற கூட சொல்ல முடியுறதில்ல பல சமயங்களில். இப்படி இந்த மாதிரி மக்களுக்கு சேர வேண்டிய பணங்கள்லாம் இப்படி போயிட்டு இருக்குது. ஆகவே தான் மாண்புமிகு நிதியமைச்சர் கேட்டார், ஸ்டேட்ஸுக்கு சேர வேண்டிய பணம் இந்த வகையிலலாம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஒன்று, நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க. ரெண்டாவது 41% வந்து டெவல்யூஷன் வந்து எந்தவித ரேஷனலும் கிடையாது. நம்ம 50% கேட்டோம் சார். இப்போ மூலதன செலவு 9.2% அதிகமாயிருக்குல்ல சார் மூலதனம்? ஆமாம் சார், நிதியமைச்சர் சொல்றாரு. சரிங்க. கடந்த ஆண்டை விட மூலதன செலவு 9.2% சொல்லியிருக்காரு. சரி, அப்புறம் ஏன் சார் மகளிருக்கான உரிமை தொகையில் ஒரு 10,000 கோடி அப்படிங்கிறது புரியல எனக்கு நீங்கள் கேட்குறது. இவ்வளவு மூலதனம் அதிகரிச்சிருக்குல்ல, இதுக்கு பிறகு மகளிருக்கான உரிமை தொகைக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? மூலதனம் எல்லாம் மகளிர்கிட்ட போய் சேருது. எந்த ஸ்டேட்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் நேராக மகளிர்கிட்ட போய் சேருதா? இல்லை சார், அந்த மாதிரி சமுதாய கட்டமைப்பை நம்ம ரீச் பண்ணிட்டோமா? இல்லையே. இன்றைக்கு இந்தியா தான் வந்து நீங்கள் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேட்டிங் கண்ட்ரி. நீங்கள் இந்தியாவில் நிறைய பணம் புழங்கலாம், ஆனால் அது மக்கள் மத்தியில் புழங்குதா அல்லது ஒரு சிலர் கையில் புழங்குதான்றது தான் கேள்வி. ஆகவே நீங்கள் அதை ஒரு இண்டெக்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து அதை கவுண்டர் போஸ் பண்ண முடியாது. பெண்களுக்கு ஏன் தரோன்னு, பெண்கள் கையில் பணம் புழக்கம் இவ்வளோ வருஷம் இல்லை, இப்போ தான் 2-3 வருஷமாக பணம் புழக்கம் நாம் கொடுத்துட்டு வரோம். இதுவே பத்தாது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ப்ரோவன். இந்த பணம் போகிறதுனால எப்படி சோஷியல் ஆக்டிவிட்டி ட்ரிகர் ஆகுறதுன்ற பார்க்குறேன்னா நீங்கள் எக்கனாமிக் சர்வே பார்க்கணும். சரி, தேங்க்ஸ் சார்.